அதாவது மாதங்களில் சிறந்தது மார்கழியாக கருதப்படுதுங்க. வழிபாட்டிற்கு உகந்த மாதமும் மார்கழி தான். மனிதனை உயர்வழிக்கு அழைத்து செல்கிறது இந்த மாதம். இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து இறை வழிபாடு செய்வது என்பது தொன்று தொட்ட பழக்கமாக இருந்துட்டு வருதுங்க. அதாவது வாசலில் எல்லா பெண்களும் எழுந்து ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா போட்டி போட்டுட்டு நான் கோலம் போடுவேனா நீ கோலம் போடுவேனான்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு கோலம் போடுவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் கோலம் அப்படி போட்டுட்டு மார்கழி ஒன்றுங்கும்போது ஒரு பிள்ளாறு, அதாவது பிள்ளாறு அப்படிங்கிறது என்னென்னா நம்ம மாட்டு சாணத்தில் வந்து பிள்ளையார் பிடித்து வச்சு அது மேலே பூக்கள், அதாவது பூசணிப்பூ, செம்பருத்தி பூ, இந்த மாதிரி நமக்கு எந்த பூ கிடைக்குதோ அந்த பூவெல்லாம் வச்சு அதிகாலையிலேயே வந்து கோலம் போட்டு அந்த மாதிரி வச்சுட்டு போட்டி போட்டு கோலம் போட்டு வந்தாங்க. இந்த காலத்தில் வந்து எல்லாருமே அதை மறந்துட்டோம். கோலம் அப்படிங்கிறது வந்து பிடிச்சா போடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் 5 to 3 கோலம் இது போட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குன்னு நினைக்கிறேன். கோலம் டிசைன் நல்லதாக தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு வீடியோவில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மார்கழியே ரொம்ப சிறப்புமிக்க மாதங்க. தேவலோகத்தில் வாழும் தேவர்களுக்கு, அதாவது நமக்கு வந்து ஒரு வருடம், மனிதர்களுக்கு ஒரு வருடமாக இருக்காது, தேவர்களுக்கு ஒரு நாளாமாங்க. சரிங்களா? தேவலோகத்தில் வாழும் தேவர்களுக்கு தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை பகல் பொழுதாக இருக்குமாமாங்க. ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் இரவாக இருக்குமாமா. இதில் பகலை உத்தராயணம் என்றும் இரவை தட்சிணாயனம் என்றும் அழைப்பார்களாமா. மார்கழி முதல் நாளிலிருந்து 30 நாட்களுக்கு பெண்கள் வந்து வாசலில் கோலமிட்டும் பிள்ளாறு பிடிச்சு வச்சுட்டும் குளித்து நான் போய் விநாயகருக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு வருவாங்க. மார்கழி மாதம் ஃபுல்லாகவும் தண்ணி ஊற்றுவாங்க. இல்லை ஒரு 48 இல்லைங்க, ஒரு 28 நாள் அந்த மாதிரி கணக்கில் வச்சு தண்ணி ஊற்றிட்டு பூ நமக்கு பிடிச்ச பூவெல்லாம் விநாயகருக்கு வச்சு கும்பிட்டுட்டு வரும்போது நம்ம நினச்ச காரியம் என்னங்க நினச்சி நம்ம விநாயகருக்கு தண்ணி ஊற்றி குளிர்விச்சுட்டு வரோமோ அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லுவாங்க. நான் கூட எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத போது நானும் இதே மாதிரி தாங்க டெய்லியும் போயிட்டு விநாயகருக்கு தண்ணி ஊற்றிட்டு எனக்கு பிடிச்ச பூவெல்லாம் வந்து வச்சு நான் வணங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அடுத்த வருஷமே எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சி. இதெல்லாம் விளையாட்டுக்காக நான் சொல்லலைங்க. நீங்கள் சீரியஸாக எடுத்து இதை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். வீடியோ வந்து ஏளனம் பண்ணுறவங்க பண்ணிட்டு போங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்